இந்த வீடியோல 11th ஃபிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். யூனிட் 8ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு வந்து யூனிட் 8ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல செகண்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் 4th ஒன், 5th ஒன் இம்பார்ட்டன்ட், அடுத்து 8th கொஷின், 9th கொஷின், 10th கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 16th கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 நிலை சமன்பாடு என்றால் என்ன, இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 19th கொஷின் இம்பார்ட்டன்ட், 20th கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து 22 கொஷின் ஒரு கலோரி வரையறு, 24th கொஷின், 25th கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு 39 சுழற்சி நிகழ்வு என்றால் என்ன, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், 41 கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 42, 43 இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47 வந்து இம்பார்ட்டன்ட், 48 வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 3 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். 7th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். 7th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 34 வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாறா நிகழ்வு, இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 38 வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5th கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3rd ரோமன் லெட்டரில் வந்து உங்களுக்கு 5th கொஷின் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th கொஷின் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. 11th கொஷின் இம்பார்ட்டன்ட், 14th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்னோ வெப்ப இயந்திரத்தின் பயனுறு திறனுக்கான கோவையை பெறுக. ஸோ இந்த கொஷின் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 5 மார்க்கில் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். 7th கொஷின் நியூட்டன் குளிர்வு விதியை விரிவாக விளக்குக, இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு, நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பை பெறுக. அடுத்து 16th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் 3 மார்க்கில் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட், ஸோ இது எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம்.